ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்கு பிடித்த இனிப்பு ஆப்பம். இது ஒரு முறையாவது குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற போட்டிருக்கேன். குறைஞ்சது 8 மணிக்கூர் ஊற போடணும். நைட்டு ஊறப்போட்டு காலையில் எடுத்து அரைச்சிடலாம். நம்ம இப்படி ஊறப்படுறதுனால இந்த அரிசியில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். நம்ம மாவு அரைச்ச பிறகு இதை புளிச்ச வச்சோன்னு தேவையில்லை. அதனால் குறைஞ்சது ஒரு 8 மணிக்கூர் ஊற போட்டுருங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். நான் ஒரே நேரமாக போட்டாச்சு. இதில் ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கணும். முதல்ல 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாதம். நான் முந்தின நாள் வச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் காலையில் எடுத்து போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு 1/4 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்க்கணுன்னா ஒரு 1/2 கப்பு வரை தேங்காய் போடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப ஊற வைக்கணும்னு தேவையில்லை. அதனால் இப்படி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ அதுக்கடையில் வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சி வரட்டு. பார்க்கப்பதான் எதுவும் பார்க்க வேண்டாம். நல்லா கொதித்து நுரைச்சி வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்கணும். 4 ஏலக்காயை சீனியில் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். போட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதித்து நுரைச்சி வரணும். பாருங்கள், அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் அப்படியே இருக்கணும். ஏன்னா சூடோடே விட வேண்டாம். கொஞ்சம் ஆறின பிறகு விட்டால் போதும். 1 நிமிஷம் போதும். ரொம்ப அதுக்கு நீட்டும் ஆறிடையும் கூடாது. நல்லா சூடாட்டே இருக்கணும். அதையும் இதில் வடிகட்டி விட்டுருவோம் மாவில். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெல்லம் மாவு எல்லாம் சேர்ந்து கலந்து வரட்டு. இப்போ இதில் உப்பு 2 பிஞ்ச் உப்பு, 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா அவ்வளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பேக்கிங் சோடா போட வேண்டான்னா ஒரு 2 மணிக்கூர் ஊற வச்சு எடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நம்ம அப்பச்சட்டியை காய வச்சுருவோம். அதில் ஒரு துளி நெய் விடுங்க. நெய் விடாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒட்டி வரும். ஏன்னா இது நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ ஒரு கரண்டி மாவை விட்டு சுற்றி விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. இது நம்ம உடனடியாக சுடுறதுனால துவாரங்கள் அதிகமாக விழாது. ஒரு 2 மணிக்கூர் கழித்து சுடுறதுன்னா நல்ல துவாரம் விழலாம். பாருங்கள், ஆனாலுமே நல்ல துவாரம் விழுந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு நான் இப்படியே சுற்றி விடாமல் விட்டுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எப்படி வேணுமோ சுட்டு எடுங்க. அப்போ மட்டும் சுட்டு எடுத்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சுருவோம். பாருங்கள், நல்ல ஓரங்கள் சிவந்த உடனே எடுங்க. அப்படின்னா தான் உள்ளே நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்கும். இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள், எல்லாம் வாசனையாட்டம் இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ஒரு நேரமாவது. பாருங்கள், இப்போ எல்லாம் செய்து முடிச்சாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செய்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இப்போவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.